to be part of this special occasion, the celebration of Women's Day as well as the 22nd anniversary of Lotus Blind Welfare Trust. And I feel that இவ்வளோ நான் வந்து இந்த அசோசியேஷன் இந்த ட்ரஸ்ட் பற்றி கேள்விப்பட்டதில் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக படுறது, அழகு. அழகு அபவுட் வாட் எவர் தே ஆர் டூயிங். எல்லாமே என்ன பண்ணுறாங்களோ அன்போடு பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அது வந்து மிஸ்டர் கைலாஷாக இருக்கட்டும், டாக்டர் பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்ட்ராங் டீமாக இருக்கட்டும், லலிதா மேமாக இருக்கட்டும், ஒன்று பண்ணுறதுல வந்து அழகு தான் தெரியறதே தவிர வேறு எதுவுமே எனக்கு வார்த்தை இல்லை. அண்ட் எனக்கு வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷமா இந்த ட்ரஸ்ட் பற்றி தெரியும். ஒரு குரூப் வழியாக பார்த்து ஆன்லைன் நான் இவங்களை அப்ரோச் பண்ணேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என்ன நான் இவங்ககிட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா ஆத்தென்டிசிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. நான் என்ன வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட அந்த 10 ரூபாய்க்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, அந்த 10 ரூபாய்க்கு ஒரு லெட்டர் ஆஃப் தேங்க்ஸ் அனுப்புவாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு உடனே வந்து ஒரு செக்ரட்டரி ஃபோன் பண்ணி, வார்டன் ஃபோன் பண்ணி, சார் பாலகிருஷ்ணன் சார் ஃபோன் பண்ணி இப்போமே நம்மளை ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. உள்ளூரில் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, சொன்னாங்க மேடம் வந்து ஒரு பொண்ணு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபோன் தேவைப்படுறது, உங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியுமா? ஓஎஸ் பண்ணலாமே. ஸோ அது வந்து அப்படியே விட்டாச்சுன்னா, பட் அவங்க விடலை, அதுக்கு ஒரு ரெசிப்ட் வாங்கி அனுப்பிச்சாங்க. அப்புறம் அந்த பொண்ணை என்கிட்ட பேச வச்சாங்க. பேச வச்சு இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் வாங்கி கொடுத்ததுனால இப்போ நான் வந்து நல்லா படிக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து இட் ரியலி டச் மை ஹார்ட், த வே தே ஆர் டிரான்ஸ்பரண்ட் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரிதிங். அது வந்து ரொம்ப பண்ண தோணுது. இட் கிவ்ஸ் மீ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நான் யார் வந்து டொனேஷன் பற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கேட்காங்களோ நான் ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட தான் கை காட்டுவேன். whether it be abroad or whether it be any part of India. In fact, sir கூட சில பேர் கான்டாக்ட் பண்ணாங்க டு டொனேட். ஏன்னா எனக்கு ஐ ஃபீல் தட் இந்த காலத்தில் வந்து டொனேஷன் கொடுக்கறது கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும். பட் இந்த ஆர்கனைசேஷன் கண்ணை மூடி டொனேட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரியும் தட் இட் இஸ் பீயிங் யூஸ்ட் ஃபார் a very very authentic purpose. And எனக்கு வந்து இவங்ககிட்ட இன்னும் என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த ப்ரோக்ராமில் நான் பார்க்குறேன், they are not just feeding the fish. They are not just feeding fish, they are teaching how to fish. நீங்க வந்து வெறும்னா இவங்களுக்கு சாப்பாடு போட்டு இவங்களை பார்த்து இது பண்ணல, இவங்களுக்கு வந்து தொழில் கற்றுக் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு ஒரு கரியர் டெவலப் பண்ண கற்றுக் கொடுக்குறீங்க. ஒரு 300 லேடிஸ் வந்து இந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து வெளில போயிருக்காங்க, நினச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் என்னன்னா அவங்க வந்து இட் இஸ் லைக் ரிப்பிள் எஃபெக்ட். இவங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் தெரியுமா தெரியாதா தெரியல சார், பட் நீங்க இங்க வந்து ஒரு எஜுகேஷன் கொடுத்து அவங்களை வெளில ஒரு கரியர் டெவலப் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியில அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வந்து ஒரு எஜுகேட்டட் மதர், ஒரு கரியர் ஓரியன்டட் மதர்னா அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டே வேற லெவல்ல இருக்கும். சொசைட்டி itself will become a better place to live. So it is very 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 heartwarming to see the work they are doing. And ரொம்ப ஹம்பிளா இருக்காங்க. இது ஒன்றும் பெருசா அவங்க வந்து ஒரு போஸ்டர் ஒட்டியோ ஒரு உண்மை கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப கிளியரா இருக்காங்க அவங்களோட கோல்ஸ்ல. இது பண்ணணும். and they are doing an amazing job. So அதனால hats off to you sir for whatever you are doing. பாலகிருஷ்ணன் சார், கைலாஷ் சார், for your support. And சில விஷயங்கள் நான் பியூட்டிஃபுல்லி ட்ரெஸ்ட் கேர்ள்ஸ்க்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒருத்தரும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஆமாம், அவங்க வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவார்ட் கொடுக்கும்போது நான் அவார்டை கூட பார்க்கல, அவங்க ரொம்ப அழகாக தான் பார்க்குறேன். எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த அவார்டை வாங்கிட்டு அதை நீங்கள் கொண்டாடுறீங்க. ஸோ நான் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். லைஃப்ல ஒரு மந்திரத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சுக்கோங்க. எனி சிச்சுவேஷன், எனி டே, எனி டைம் ஒரு சின்ன மந்திரம் என்னன்னா தேங்க்யூ, கிராட்டிடியூட், நன்றி. எனிதிங் இன் யுவர் லைஃப் பி கிரேட்ஃபுல் ஃபார் இட். இந்த ஈவெண்ட்க்கு ஐ எம் கிரேட்ஃபுல். இன்னைக்கு காத்தா நான் எழுந்தேன்னா ஐ எம் கிரேட்ஃபுல். இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போச்சா ஐ எம் கிரேட்ஃபுல். இன்னைக்கு கொஞ்சம் முன்ன நடக்குதா பரவாயில்ல, அதுக்கும் ஐ எம் கிரேட்ஃபுல். அதனால தான் நல்லது கத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் கிராட்டிடியூட்ல நன்றி உணர்ச்சியோட இருந்தீங்கன்னா நான் வந்து எனர்ஜி ஹீலிங்ல இருக்கிறதுனால எனக்கு அதோட உள்ள அர்த்தம் தெரியும். அந்த தேங்க்யூங்கிற அந்த பவர்ஃபுல் வேர்டோட வேல்யூ தெரியும். ஸோ நீங்க தேங்க்ஸ் பண்ண கடவுள் உங்களுக்கு இன்னும் நிறைய கொட்டி கொடுப்பாரு. ஏன்னா அந்த கடவுளுக்கு தெரியாது, அப்பா நான் கொடுத்ததுக்கு இவங்க இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே, இன்னும் கொடுக்கலாம். அப்படிதான் வந்து இந்த யூனிவர்ஸ் ஒர்க் பண்ணது. அதனால இந்த மந்திரத்தை அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது
ரொம்ப பிடிச்ச விஷயம் இருந்தா அது நல்லா டைட்டா இன்னும் டெப்த்ல போங்க. இப்போ வந்து தைக்கிறது பிடிக்குமா, இல்லாட்டி வந்து புடவை யாருக்கா தட்டி விட பிடிக்குமா, இல்லாட்டி வந்து ஏதாவது யாருக்கா கற்றுக் கொடுக்க பிடிக்குமா. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பண்ண பிடிக்கும், அதை வந்து நல்ல ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சுக்காங்க. அதுல நல்ல டெப்த்ல போங்க. ஏன்னா அதுவே உங்க கரியரா மாறும் ஃபியூச்சர்ல. அண்ட் இந்த காலத்துல ஒரு புடவை கட்டுறதுக்கு கூட 5 லட்சம் சார்ஜ் பண்றாங்க வெளில செலிபிரிட்டிஸ்க்கு. ஸோ அதனால ப்ரொஃபஷனுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் அர்ஜ் இருக்கணும். ஒரு விஷயம் அது பிடிச்சுன்னு நீங்க லைஃப்ல நீங்க போனோம்னா நல்லா முன்னேறிடலாம். இந்த காலத்துல வந்து நீங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு யாருமே அதுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. இப்ப எல்லா ப்ரொஃபஷனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சாச்சு. அதனால நல்ல மோட்டிவேட்டடா இருங்க. அதே மாதிரி இந்த ஜெலசி, இந்த போட்டி பொறாமை எதுவுமே வேண்டாம். ஏன்னா இந்த போட்டி பொறாமைங்கிறது நீங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து நீங்க வந்து போட்டி பொறாமைப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த காம்படிஷன் இஸ் வித் யூ. நேற்றுக்கு இன்னைக்கு நான் என்ன புதுசா கத்துட்டேன், நேற்றுக்கு இன்னைக்கு நான் என்ன வந்து பெட்டரா பண்றேன், அப்படிதான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து போட்டி பொறாமைப்படுறது தப்பு. ஆனா எப்படி போட்டி பொறாமை பண்ணணும்னா, இப்ப வாங்கினாங்கல்ல, ஃபெலிசிட்டேட் பண்ணாங்கல்ல, அவங்கள பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆகுங்க. இந்த மாதிரி இதே மேடையில நான் ஃபெலிசிட்டேட் ஆகணும், இதே மாதிரி இந்த மேடையில ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து எனக்கு பரிசு கொடுக்கணும், என் பத்தி பெருமையா பேசணும், எனக்கு ஒரு சைட்டேஷன் ரெடி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுட்டாங்க. அவங்கள வந்து ஒரு பெஞ்ச் மார்க் எடுத்துட்டாங்க. அப்புறம் பாருங்க உங்க லைஃப் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மாறிடும். அதே மாதிரி ஹாப்பியா இருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுங்க. ஏன்னா எனர்ஜி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியே தனி. நீங்க ஒரு வேற ஒரு கடவுள் பிடிச்ச ஃப்ரீக்வன்சில நீங்க வைப்ரேட் பண்ணுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுங்க.